அன்னபூர்ணி வந்து சிந்துக்கிட்ட வந்து சொல்லிட்டுருக்காங்க. ஸ்னேகா வந்து ஒரு ஒரு வாட்டியும் உன்னை வந்து தப்பா சொல்லும்போது எனக்கு வந்து ரொம்ப பதறி போகுதும்மா அப்படின்றாங்க. இந்த பக்கம் நம்ம சிந்து வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, உண்மை தெரிய வந்தால் உங்கள் முகத்தில் நான் எப்படி முழிக்கிறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. மகாலட்சுமி இதெல்லாம் வந்து கேட்டுட்டு கண்டிப்பாக ஒரு நாள் உண்மை தெரிய தான் போகுது. அன்னபூர்ணியே உன்னை விளக்கு மாத்தால அடித்து உன்னை வெளியே தெத்த தான் போகிறா அப்படின்னு வந்து சொல்லிட்டு அவங்க ஒரு இதில் இருக்காங்க. அடுத்த இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆறுமுகம் பைரவியும் வந்து காமிக்கிறாங்க. ஸோ ஆறுமுகம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இது மாதிரி திருச்சி போகலான்னு சொல்லிட்டு ஒரு பிளானை போட்டிருப்பாங்க. அந்த பிளான் வந்து நம்ம பைரவிக்கு வந்து தெரிஞ்சு அதுக்கப்புறம் ஆறுமுகத்தை வந்து பார்த்திங்கன்னா செல்லமாக வந்து அடிச்சிட்ருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆறுமுகமோ பைரவியோ வந்து திருச்சி கிளம்பி போகிற மாதிரி சீன்ஸ் தான் கொண்டுட்டு வர போகிறாங்க. அங்கே வந்து இவங்களுக்குள்ள அந்த சின்ன சின்ன சண்டை அந்த ரொமான்ஸ் சீன்ஸ்லாம் வந்து அப்கமிங்கில் வந்து இருக்குது. ஸோ அதை வெயிட் பண்ணிட்டு பார்க்கலாம். இன்னொரு பக்கம் நம்ம சிவா வந்து பார்த்திங்கன்னா அந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வாங்கி ஏமாந்து போனால் அந்த துருவா வந்து பார்த்துடுறாங்க. ஏன்டா இப்படிலாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இதுக்கெல்லாம் பின்னாடியே வந்து நம்ம ஸ்னேகா தான் இருக்கிறது எல்லாமே வந்து தெரிய வருது. ஸோ ஸ்னேகாவை இதுக்கப்புறம் நம்ம சிவா என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு நம்ம அதுவும் வெயிட் பண்ணிட்டு பார்க்கலாம். அடுத்த இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இசைக்கும் காயத்ரியும் காமிக்கிறாங்க. நம்ம காயத்ரி வந்து பார்த்திங்கன்னா மயக்கம் இருக்கும் போது வந்து இசைக்கு தப்பாக நடக்கும் போது கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பைரவி வந்துடுறாங்க. எப்படின்னா ஆல்ரெடி முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம காயத்ரி வந்து பைரவிக்கு வந்து கால் பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்து நம்ம பைரவி வந்து யோசிக்கிறாங்க, ஏன் வந்து நம்ம காயத்ரி கால் பண்ணால் ஏதோ ஒரு பிரச்சனை போல் இருக்குன்னு சொல்லிட்டு சஞ்சய் மூலயமா ஹெல்ப் கேட்டு வந்து அவங்க இருக்கிற லொக்கேஷன்ஸை வந்து ட்ராக் பண்ணி வந்து நம்ம பைரவி கரெக்டாக அங்கே போயிடுறாங்க. இந்த பக்கம் இசைக்கு வந்து காயத்ரி தொடரும்போது கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா காலிங் பெல் அடிக்கிறாங்க நம்ம பைரவி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ராக் பண்ணி அங்கே போயிட்டு இருப்பாங்க. ஸோ இசைக்கு வந்து இந்த பக்கம் வந்து நல்லா பெல்ட் அடிக்கிறாங்க. இல்லை காயத்ரி வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கா.